ஸோ இவ்வளோ வந்தீங்களா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு எனக்கே தெரியாது. ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ரோட்டு கடையில் விற்றிட்டு இருந்தானுங்க, வாங்கினேன். ஸோ ஆக்சுவலாக ரோட்டு கடையில் தான் வாங்கினேன். இது வந்து எனக்கு 200 கிட்ட வந்துச்சு கைஸ், அவ்வளோதான். 200 கிட்ட வந்துச்சு, மேபி 200 குறவாக தான் வந்துச்சு. எவ்வளோக்கு வாங்கினேன் நான் இல்லை. பாக்ஸ் குவாலிட்டியை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ஸோ இது நான் மெயினாக வாங்கினது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, பார்க்க பிளாஸ்டிக் அண்ட் பேபிள் மாதிரி இருந்துச்சு, நம்ம ஸ்டாண்டர்ட் ட்ராகன் மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் வாங்கினேன். ஸோ வந்து பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சு இது இங்கே எழுதிருக்கலாம் ஜாப்பனீஸில், சைனீஸு. ஸோ ஆக்சுவலாக ஒரு சைனீஸ் எனிமே நினைக்கிறேன் இது. ஸோ இது ஒரிஜினல் பாக்ஸ் தான், ஆனால் இந்த ஃபேக்கு எப்படி தெரியுமா? ஏன்னா நம்ம பேபிளேட் சீரிஸோட காப்பி வெர்ஷனில் உண்டாக்குன ஒரு பேபிளேட் தான் இது. சொல்லப்போனால் ஸோ பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஒரு செகண்ட் மைக்க மாட்டேங்கிறேன். ஸோ இவர் தான் அந்த பேபிளேடோட ஓனர்னு நினைக்கிறேன், தெரியுதா? பார்க்க ஏதோ எல்ஸ் மாதிரி இருக்காரு. ஸோ இப்போ நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கானுங்க எப்படி பேபிளேட் லான்ச் பண்ணணும். இதெல்லாம் 35 ரூபா போட்டிருக்குது. ஸோ ஃபுல்லாக சைனீஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம பிளாஸ்டிக் ஜென் பேபிளேடோட சமூகத்தை கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் இந்த பாக்ஸ் தரும்போது எனக்கு ஒரு டக்கரட்டோ பேபிளேட் பாக்ஸ் தர்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஆனால் இது வரைக்கும் அவரோட ஒரிஜினல் டக்கரட்டோ பேபிளேட் பாக்ஸை தொட்டது இல்லை ஃபீலு. சரி விடுங்க, பார்த்துருங்க அந்த மாதிரி இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம். ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க கைஸ் இந்த மாதிரி. அப்புறம் நம்ம ரெட் ஐக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ லான்ச்சர் பிளாஸ்டிக் ஜென் லான்ச்சர் மாதிரியே இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. போடுங்க சரி. ஸோ கைஸ் இதை பார்க்க அப்படியே பிளாஸ்டிக் ஜென் மாதிரியே தான் கைஸ் இருக்குது இது பார்க்க. ஏன்னா பிளாஸ்டிக் ஜென் இப்படி தான் கொடுத்து வச்சுருப்பானுங்க மாட்டுறதுக்கு. அப்புறம் நம்ம வைண்டர் கொடுத்துருக்கானுங்க வேறு, அவ்வளோதான். இந்த பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை, இந்த பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. கையோடு வந்துச்சு, உள்ள ஒன்றும் இல்லை. சரி போடு. ஸோ இதை பிரிக்கலாம். அது பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்துடுறேன், தமிழுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது பிரிச்சிடலாம். டேப் போட்டு தான் ஓட்டிருக்கானுங்களா? கையாலே பிடிச்சாச்சு. ஸோ இந்த பாக்ஸில் நான் மாட்டினதாக வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம டிஸ்க்கு கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஆக்சுவலாக நான் வாங்கின ஃபேக் பில்டிலே இதான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, அதை சொல்லி ஆகணும். இது என்ன டிப்பா? மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களா? ஸோ கைஸ் மெட்டீரியல் இருக்குது, ரைட். நல்லா வெயிட்டாக இருக்குது கைஸ். ஸோ இதை அசம்பிள் பண்ணலாம். அதுக்கு முன்னால் இதை நினைப்போம். ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்கானுங்க, பொறுமையாக தூக்கணும். அப்புறம் நம்ம ரெட் ஐக்கு பிடிக்காத ஒரே சம்பவம் யூசர் மெனு. ஸோ யூசர் மெனு கொடுத்துருக்கானுங்க. கொடுத்து என்ன பிரயோஜனம் கைஸ்? சைனீஸில் எழுதிருக்கு கைஸ். சைனீஸ் எனக்கு வாசிக்க வர தெரியாது, கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் போட்டுற வேண்டியதான். ஸோ இதுக்கடுத்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்கானுங்க. தெரிஞ்சு வந்த ஸ்டிக்கர்ஸ், ஐயோ. ஸோ ஸ்டிக்கர்ஸ் தான் கொடுத்துருக்கானுங்க. இப்போ இதை பார்க்கும்போது அப்படியே டக்கரோட இப்படி அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு குட்டி கதை உங்களை சொல்ல விரும்புகிறேன் கைஸ். இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் இது. இந்த பேபியோட வாங்கின அன்றைக்கி, இந்த பேபியோட வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன் கைஸ். அப்போ நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக கிளாஸ் படிச்சுட்டு இருந்த ஒரு மாஸ்டர் இருந்தார் என் கூட. அவர் என்னை பார்த்துட்டு ஒன்று சொன்னார் கைஸ், எங்கள் மனசே வருத்திருச்சு. இன்னும் சின்ன பிள்ளை தரமாக பேபியோட வாங்கிட்டு நான் பெம்பரத்து வாங்கி சுட்டான்ட்டு இருக்கேன்ட்டு. அப்போ எனக்கு கத்தி தோணுச்சு, நான் ஒரு யூடியூபரா பேபியோட வாங்குவேன் அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம 1K கூட அடிக்காத சேனலை போய் காணிச்சா இதெல்லாம் ஒரு சேனல்னு சொல்லி சிரிக்கிறாங்க கைஸ். ஸோ அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணு கைஸ், மனசு வலிக்குது. ஸோ இதுலாம் நான் அந்த மேக்னெட் நினச்சேன், அது வந்து வேறு என்னமோ கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த சம்பவத்தை வச்சு தான் நான் வெட்டி எடுப்பான்னு நினைக்கிறேன். நான் இந்த சம்பவம் இல்லையே, ஆனால் அதோட பவர்ஃபுல்லான ஒரு கட்டணம் என்ட்ருக்கு கைஸ், நம்மளோட அன்பாக்சிங் கட்டணம். கிட்டத்தட்ட 1 வருஷமாக உங்களுக்கு உழைச்சிட்ருக்கு. சார்பால் நான் சிஸ்டர் எடுத்துக்கிறேன் போய். ஸோ நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ போட்டு 1 மாதம் ஆகிடும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது கேஸ், நம்மகிட்ட இப்போதைக்கு நோ மணி தான். என்ன பண்ணுறது, இது சிப்பாக கிடந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டேன். யூடியூப் சேனல் இன்னும் மோட்டிவேஸ் ஆகலை, காசு வேறு வரல கேஸ். வீட்டில் பார்த்து என்னை பார்த்து கேட்குறானுங்க, எதுக்குலாம் யூடியூப் சேனல் வச்சிருக்கா, தயவு செஞ்சு இப்படி படுறான்னு. எப்படி சொல்கிறேன் கேஸ், எனக்கு யூடியூப் சேனல் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் உங்க கூட பேசாமல் இருக்க எனக்கு போர் அடிக்கும் கேஸ். ஆனால் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கேஸ். எனக்கு ரொம்ப ரோலிங் ஆகுது, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கேஸ். அவ்வளோதான், இது கட் பண்ணுவோம்.
என்ன கட்ட மாட்டேங்குது டே கையாலே வந்துருச்சு கைஸ். எதுக்கு கொடுத்து வச்சிருக்கானுன்னு தெரியல. கையாச்சு ரெண்டு சுற்றினாலே வந்துடுது. நம்ம ஓஜிபியோட அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் கைஸ் எனக்கு இது தொடும் போதெல்லாம். அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. எப்படி நான் அசம்பிள் பண்ணணுன்னு வேறு தெரியல. யூஸ் ஆகுது யூசர் மேனுவல் வச்சு அசம்பிள் பண்ணுவான். ஸோ நீ கைஸ் இந்த யூசர் மேனுவல் நீ ஒர்க் ஆகுது கைஸ். யூஸே இல்லாத யூசர் மேனுவல்லாம் சம்டைம் ஒர்க் ஆகுது. இது கீழே வச்சுக்கணும் போல். இதான் இது இல்லையா? புரிஞ்சிச்சு. இதை இங்கே கொடுத்துடணும். இதை எடுத்து இந்த டிஸ்க் எடுத்து இங்கே மாட்டணும்னு நினைக்கிறேன். ஆச்சு. இதை மாட்டுறதுக்கு நமக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட்டு இன்னொரு பாட்டு வேறு இருக்காது. இப்படியா இருக்குமா? ஒரு பாட்டு காணுமே. கிடச்சிச்சு. அவ்வளோதான். இதை வச்சு இப்படி கொஞ்சம் திருக்குனா சரியாக நினைங்க. ஸ்க்ரூ டிரைவர் மாட்டுற மாதிரி நல்லா திருக்குனா இனிமேல் ஸ்டிக்கர்ஸ் ஒட்ட வேண்டியதான். எங்கே ஒட்டுறது ஸ்டிக்கரே பிஞ்சு கிடக்குது. ஸோ ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால ஒரு லான்ச் பண்ணி பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது லான்ச் பண்ணோன்னு. அந்த முடிஞ்சு கேஸ். என்னடா இது சிஸ்டமே புரியாமல் கிடக்கு. தெரியாதனமா வேறு வேலைக்கு வந்து மாட்டின மாதிரி கிடக்கு. ஓகே 3, 2, 1 go. இன்னும் பிஞ்சிருச்சு. தலை என்கிட்ட இருக்கு. ஸோ தப்பாக மாட்டிட்டோமா? இல்லையே சரியாதானா மாட்டணும். ஒன்ஸ் மோர் கேஸ். இதில் மாட்டு வந்துடுறேன் ஒரு செகண்டு. ஸோ பாச்சை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே என்னது ஸோ பாச்சை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கேஸ். இது இன்னும் டைட் ஆகும்னு நினைக்கிறேன். கையெல்லாம் வலிக்குது கேஸ். இதுதான் சிஸ்டம். ஸோ இதில் கொடுத்து வச்சிருக்கானுங்க கேஸ், நம்ம கவனிக்கல. ஸோ லான்ச் வச்சு தான் டைட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க பாருங்களேன். இப்படி மாட்டிட்டு டைட் பண்ணணும். நம்ம அதை கவனிக்காமல் கையெல்லாம் சுற்றி சில பல இடத்துல அடிபட்டுருச்சு. சரிதை சொன்னேன். ஸோ இதே மாதிரி நான் பார்க்கும்போது ஸ்டார் ட்ராகன் மாதிரி இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் இதில் கொடுத்துருக்க கலருக்கு இந்த கலரும் பாருங்க கைஸ். இது பர்பிள்டா, இது ப்ளூடா என் கட்டுக்கு தெரியுது. ஏமாற்றிட்டாங்க கைஸ். ஸோ ஆக்சுவலாக இன்னொரு பேரும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் மாதிரி இருந்துச்சு, நம்ம ஓஜி ட்ரெஸ்ஸில் மாதிரி. ஸோ அதையும் நான் வாங்கிட்டு வர பார்க்குறேன். இந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் போகுது அதை பொறுத்து. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போயே 8 நிமிஷத்துக்கிட்ட வந்துடுச்சு. எடிட்டிங் பண்ணி பார்க்கும்போது எப்படியும் குறைஞ்சிரும். இன்னும் டைட் பண்ணுவான். ரொம்ப டைட்டாக இருக்குது கேஸ். நான் ஹல்கா மாதிரி பல்கானா தான் டைட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஜிம்முக்கு போகிறேன் கேஸ். ஸோ டைட் ஆயிடுச்சு. இப்படிலாம் நல்லா தான் சுற்றுது. ஸோ அப்புறம் இந்த லான்ச்சரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சைடு ரைட்டாக இந்த சைடு ரைட்டாக எனக்கு தெரியல. குத்து மதிப்பாக தான் விட்றேன். 3, 2, 1 இந்த தடவை தரமாக சுற்றுது கேஸ். ஸோ நான் வாங்கின ஃபேக் பிளேட்லேயே அன்பாக்சிங் எனக்கு பிடிச்ச ஃபேக் பிளேட் இதுதான் கேஸ். தரமாக இருக்குது. ஆனால் ஒரு டெஸ்ட் லான்ச் போடுறதுக்கே கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இனிமேல் ஸ்டிக்கர் ஒட்டி பேட்டரி வீடியோலாம் போட்டால் பார்ப்பீங்க. நான் வேறு தெரியல என்ன பண்ணுறது. ஸ்டிக்கர் ஒட்டிட்டு உங்களுக்கு பார்க்குறேன். ஸ்டிக்கர்ஸ் எதுவும் ஒட்ட முடியல, ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் பிரிஞ்சிருக்குது. ரொம்ப நாளாக ஒட்டாதனால இந்த மாதிரி அடிச்சோ இந்த மாதிரி தெரியல எனக்கு. ஸோ சைனா ப்ராடக்ட்னாலே இப்படி தானே. ஸோ இதுக்கான ஒரு நண்பனை கூப்பிட்ருங்க நம்மளோட பாக்கெட் கம். இதை எடுத்து அப்படி மாட்டினா எல்லாம் ஒட்டிக்கிறோம். வரமாட்டேங்குதே, திருகணுமா? ஐ கெஸ் ஒட்டிக்கிச்சு. ஒட்டிக்கிச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிட்டு உங்களை பார்க்குறேன்.
ஸோ கடைசியாக 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அடுத்து இதை ஒட்டியாச்சு. இருந்தாலும் கரெக்டாக ஒட்டல. ஒட்டியாச்சு கேஸ். ஸோ பாருங்கள் 2 வரையுமா இருக்கா. ஸோ காய் ஒன்று நேரத்துக்கு. ஸோ இதோட வீடியோ பார்க்கட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ரிவ்யூ பாருங்கள். இது சொல்கிறது தான் இவ்வளோ பெரிய கதை. இப்படி கிளிக் சத்தம் கேட்டால் லான்ச் பண்ணலாம். 3 2 1 ஓடு தரமாக சுற்றுது கேஸ். ஸ்டிக்கர் விடணும்னு அவன் கலையை கூடிடுச்சு. அழகாயிட்டா ரொம்ப. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேபிட் வேணும்னா இன்னைக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். இன்னும் 2 இருக்குது. அதை நான் உங்களுக்கு வாங்கி பார்சலில் பட்டு அனுப்பி விட்றேன். ஸோ இது டெலிவரின்னு சொல்லும் போது ஒன்று ஞாபகம் வருது கேஸ் எனக்கு. என்னென்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு அனிமி ஷாப் தொடங்கியிருக்கான். அந்த அனிமி ஷாப்பில் எல்லா அனிமேஷனும் சீப்பாக தான் வச்சுருக்கான். ஸோ சாண்டிகாலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்டாக்கெல்லாம். ஸோ கீழே அந்த வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். கசக்கார பையன் நம்ம சேனல் பேரை கூட வச்சுருக்கான். ஐ மீன் வேறு பேர் தான். நான் ஸ்டார்டிங் லெட்டர் நம்ம சேனல் பேரில் தான் ஆரம்பிக்கிறது கேஸ். கிங் இல்லை டீல் ஆரம்பிக்கும். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். அனிமி ஃபிகர்லாம் சீப்பாக தான் இருக்குது. கூடி சீக்கிரம் அவன்கிட்ட ஒரு ஆக்ஷன் ஃபிகரை தூக்கிட்டு வந்து, அதாவது எப்படின்னா ஆசைப்பட்டு அப்படி தூக்கிட்டு வந்து வீடியோ போடுறேன். திருட்டில் தூக்கிட்டு வந்து, புரியுதுல? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி கமெண்ட்டை போட்டுவிட்டுருப்பாங்க. வள ரொம்ப நாள் பேசிட்டோம் போல். இவ்வளோ நேரம் நான் வீடியோ பார்த்து சகிச்சதுக்கு மிக்க நன்றி. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. பை பாய், டேக் கேர். ஸோ சொல்ல மாட்டேன், மறந்துடாம போய் செக் பண்ணி பாருங்கள்.